ஒரு லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் மேட்ச். 17 ரன் தேவை லாஸ்ட் ஓவருக்கு. கோவை இந்த மேட்சை லாஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படிதான் மேட்ச் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், ரித்திக் ஈஸ்வரன். சரி வாங்க இந்த மேட்சை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஎன்பிஎல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாஸ் ஜெயிச்ச நெல்லையோ பவுலிங் போடுறேன்னு சொன்னாங்க. கோவைக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் இனிஷியலாவே போயிருச்சு. பட் எப்பவும் போல லோகேஷர் ஒரு நல்ல இன்டென்டோட குயிக்கா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாப்ல. அவரும் 26 ரன்ல அவுட். சச்சினும் லோகேஷும் சேர்ந்து 60 ரன் பார்ட்னர்ஷிப்பா போட்டாங்க. கோவைக்கு கன்சிஸ்டன்ஸா ரன் அடிக்கிறதுனா அது கண்டிப்பா சச்சின் தான். இந்த மேட்ச் 40 ரன் அடிச்சாப்ல. அவரும் அவுட். ஆனா அதுக்கப்புறம் கோவை பேட்டர்ஸ் பெருசா கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஷாருக் ஒரு 29 ரன் அடிச்சாப்ல, அவ்வளவுதான். கோவை மொத்தமா 162 தான் அடிக்க முடிஞ்சு. நெல்லையில யூதேஸ்வரன் நல்ல பவுலிங், 3 விக்கெட். சச்சின் ரதியோ 2 விக்கெட். இமானுவேல் செரியன் 2 விக்கெட். அடுத்து சேஸ் பண்ண வந்த நெல்லைக்கு இனிஷியலா ஷாக்க கொடுத்துட்டாங்க. ஈஸியா அடிச்சிடலாம் நினைச்சு வந்திருப்பாங்க. ஆனா அங்க நடந்ததோ வேற. 19 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. அடுத்து ரெகுலரா இன்டர்வல்ஸ்ல விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல 117க்கு 7 விக்கெட் ஆயிருச்சு. முக்கிலேஷ் ஒரு 26 ரன்னும் அஜிதேஷ் ஒரு 20 ரன் அடிச்சாங்க. கோவை வின் பண்ணிட்டாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு ரித்திக் ஈஸ்வரன் தனி ஆளா நின்று கோவையோட வின்னுக்கு ஆப்பு வச்சாப்ல. 31 பாலுக்கு 69 ரன். மேட்சை சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. 2 விக்கெட் வித்தியாசத்துல நெல்லை வின் பண்ணிட்டாங்க. என்னதான் கிஷோர் 3 விக்கெட் எடுத்தாலும் கோவைக்கு லாஸ்ட் ஓவர்ல 17 ரன் டிஃபெண்ட் பண்ண அவரால் முடியல. நெல்லை இந்த டோர்னமெண்ட்ல 3வது வின். பிளேயர் ஆஃப் த மேட்ச் எந்த டவுட்டும் இருக்காது, ரித்திக் ஈஸ்வரன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.